மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தமிழகத்துக்கு நாலாபுரத்திலும் ஆபத்துக்கள் சூழ்ந்திருக்கிற நேரம். வாழ்வாதாரங்களுக்கு ஆபத்து, காவிரி உரிமைக்கு ஆபத்து, வஞ்சகம் செய்கிறது மத்திய சர்க்கார், அக்கிரமம் செய்கிறது கர்நாடகம். இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு திருச்சியில் இம்மலைக்கோட்டை நகரில் உழவர் சந்தை திடலில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாள் விழா மாநாட்டினை துரை பாலகிருஷ்ணன் தலைமை தாங்க டாக்டர் சந்திரசேகரன் திறந்து வைக்க லட்சக்கணக்கானவர்கள் திரண்டு இந்த மாநாட்டை நாங்கள் நடத்துகிறோம். நாளைய தினம் நடைபெறுகிற போராட்டம் அறவழி போராட்டம், அனைத்து தரப்பினரும் பங்கேற்பார். இந்த போராட்டம் தமிழகம் ஒட்டுமொத்தமாக ஒரே குரலில் எழுந்து நிற்கிறது. நாங்கள் நியாயத்துக்காக போராடுகிறோம். மத்திய அரசு இதிலே முதல் குற்றவாளி, இரண்டாவது குற்றவாளி கர்நாடக அரசு. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் பேரறிஞர் அண்ணாவினுடைய பிறந்தநாள் விழா மாநாட்டினை தமிழர்களினுடைய எதிர்கால உரிமைகளையும் நலன்களையும் ஈழத்து விடியலையும் நிலைநாட்டுவதற்கு சபதம் ஏற்கின்ற மாநாடாக இன்றைய மாநாடு அமையப் போகிறது. எள்ளளவு குற்றமும் செய்யாமல், எந்த தவறும் செய்யாமல் அக்கிரமமாக கைது செய்யப்பட்டு 25 ஆண்டு காலம், ஒரு கால் நூற்றாண்டு அந்த இளைஞனுடைய வாழ்வே அழிந்து விட்டது. மரண கொட்டடியிலேயே பல ஆண்டுகள் வாடினார். இந்த நிலையில் சிறைச்சாலையிலே அவர் தாக்கப்பட்டார், படுகாயம் அடைந்தார் என்ற செய்தி பேரிடியாக தாக்கியது. இதன் பின்னணி என்ன? எதனால் தாக்கியவருக்கு பின்னால் ஏதாவது சக்தி இருக்கிறதா? அவர் உயிருக்கே ஆபத்து இருக்கிறதே. நான் தமிழ்நாடு சர்க்காரை கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்த போது நாங்கள் வரவேற்றிருக்கிறோம். இன்னைக்கு உச்சநீதிமன்றத்திலே பிரச்சனை நிலுவையில் இருந்தாலும் உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு 3 மாதம் முதலில் திரும்ப ஒரு 3 மாதம் அதை பரோலில் அவருடைய உடல்நலம் கருதி, ஏற்கனவே அவர் மிகவும் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் தமிழக அரசு அவரை பரோலில் விடுதலை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.